வணக்கம். ஆ எந்த விதமான தேவையற்ற முன்னுரைகளுக்கோ அறிமுகங்களுக்கோ இங்கு பெரிய வேலை இல்லை. நேரடியாகவே நாம் களத்தில் இறங்கி விடலாம். கண்டிப்பா. தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கான நேரம் இது. இதுல நேரத்தை வீணடிக்க கூடாது. ஆமாம். நீங்க இப்போ 6ஆம் வகுப்பு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒரு மாணவர்னா, இந்த ஆழமான அலசல் உங்களுக்கான ஒரு பிரத்யேக தேர்வு வழிகாட்டி. சொல்லப்போனா, இதை படிப்பதற்கு எளிமையான ஒரு ஒளிவடிவ கையேடு அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அதேதான். உங்களின் 6ஆம் வகுப்பு தமிழ், அதாவது 2ஆம் பருவத்தில் உள்ள திருக்குறள் பகுதியைத்தான் நாம் இன்று முழுமையாக பகுப்பாய்வு செய்ய போகிறோம். இது ஏதோ மேலோட்டமான வாசிப்பு இல்லை. நிச்சயமா இல்ல. நமக்கு வழங்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்தில் உள்ள 10 திருக்குறள்களையும் அதற்கான விளக்கங்களையும் வரிக்கு வரி ஆழமா பார்க்க போறோம். ஆமா. கூடவே தேர்வில் கேட்கப்படக்கூடிய மதிப்பீட்டு வினாக்கள், இலக்கண பயிற்சிகள், அப்புறம் கடினமான குறள்களை சுலபமாக நினைவில் வைத்துக்க உதவும் சில யுக்திகள். இப்படி அனைத்தையும் இந்த ஒரே உரையாடல்ல நாம கொண்டு வரப் போறோம். அப்படியானால், நாம முதல் பகுதியிலிருந்தே தொடங்கி விடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. முதல் பகுதி விருந்தோம்பல். இது தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு பண்பாடு பாத்தீங்கன்னா. வீட்டிற்கு வரும் விருந்தினரை எப்படி உபசரிக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர் முதல் குறளிலேயே ஒரு பெரிய அளவுகோல வைக்கிறார். அந்த முதல் குறளை நீங்க சொல்லுங்களேன். சொல்றார். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று. அருமை. இந்த வரிகளின் பொருள் ரொம்ப ஆழமானது. தன்னிடம் இருப்பது சாவா மருந்தான அமிழ்தமாகவே இருந்தாலும் விருந்தினரை வெளியே காக்க வைத்துவிட்டு தான் மட்டும் தனித்து உண்பது ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்றார். இதுல ஆணு கவனிச்ச மிக முக்கியமான சொல் அமிழ்தம். ஆமாம். ஏன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த மரணத்தையே தடுக்கும் ஒரு பொருள் கிடைத்தால் மனித மனம் என்ன நினைக்கும்? அதை தான் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் சுயநலமாக சிந்திக்கும் இல்லையா? உண்மைதான். ஆனால் வள்ளுவர் அந்த உச்சக்கட்ட சுயநலத்தை கூட விருந்தோம்பல் என்ற பண்பாட்டிற்கு முன்னே தூக்கி எறிகிறார். சரி. இப்போ இதிலிருந்து தேர்வுக்கு எப்படி கேள்வி வரும்னு பாத்தீங்கன்னா, எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படும். அதுக்கு மாணவர்கள் அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் தனித்து உண்பது விரும்பத்தக்கது அன்று அப்படின்னு தெளிவாக விடையளிக்க வேண்டும். மிகச்சரி. அமிழ்தத்தையே பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற கருத்து உண்மையிலேயே நம்மள சிந்திக்க வைக்குது. அதே விருந்தோம்பல் அதிகாரத்துல வர்ற 2வது குறள் நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒன்று. மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. ஆமா, அதேதான். அனிச்சம் மலர் அப்படிங்கிறது மிக மிக மென்மையான ஒரு பூ. அத சாதாரணமா முகர்ந்து பார்த்தாலே அது வாடிவிடும். அதை போலத்தான் நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களும் என்று வள்ளுவர் ஒப்பிடுகிறார். ஆனா இதை தேர்வு நேரத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் நினைவில் வச்சுக்க ஒரு யுக்தி மாணவர்களுக்கு தேவைப்படுது. அதுக்கு ஒரு எளிய சமன்பாட்டை, அதாவது ஒரு குறிப்பை நீங்க மனதில் பதிய வச்சுக்கலாம். என்னன்னா, அனிச்சம் அப்படிங்கிறது மோந்து பார்த்தால் வாடும். விருந்தினர் அப்படிங்கிறவங்க முகம் மாறினால் வாடுவார். ரொம்ப எளிமையான ஒப்பீடு. அனிச்சம் மோந்து பார்த்தால் வாடும், விருந்தினர் முகம் மாறினால் வாடுவார். ஆமா. இந்த 2 கூறுகளையும் நீங்க மூளையில் முடிச்சு போட்டுக் கொள்ள வேண்டும். நாம விருந்தினர்களை வரவேற்கும் போது வார்த்தைகள் இனிமையாக இருக்கலாம். ஆனால் நம் முகத்தில் சிறு வாட்டம் தெரிந்தாலும் அவர்கள் உள்ளம் வாடிவிடும். அப்போ புத்தகத்தின் மதிப்பீட்டு பகுதியில் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் அப்படின்னு ஒரு நேரடியான கேள்வி இருக்கு. அதுக்கு இதுதான் விடையா வரும். ஆமா. நீங்க சொன்ன அந்த சமன்பாட்டை வச்சு பார்த்தா விடை மிக தெளிவாக இருக்கும். நம் முகம் மாறினால் என்பதே அதற்கான சரியான விடை. தேர்வில் நம் வீடு மாறினால், அப்புறம் நாம் நன்கு வரவேற்றால் என்றெல்லாம் பல தேர்வுகள் கொடுக்கப்பட்டு மாணவர்களை குழப்ப பார்ப்பார்கள். ஆனா அனிச்ச மலர் எப்படி முகர்ந்தவுடன் வாடுகிறதோ, அதுபோல நம் முகம் மாறிய உடனேயே விருந்தினர் வாடிவிடுவார்கள் அப்படிங்கிறத நினைவில் கொண்டால் சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடலாம். சரியா பொறுத்துனீங்க. இப்போ விருந்தோம்பலிலிருந்து அடுத்து நாம் நகரும் களம் சற்று வித்தியாசமானது. கள்ளாமை, அதாவது திருடாமை. ஒருவன் எப்படி செயல்படக்கூடாது என்பதை வள்ளுவர் இங்கு வரையறுக்கிறார். அதிலும் குறிப்பாக அந்த 3வது குறள் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டைக் கொண்டுள்ளது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேன் எனல், மற்றவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பதே தீமையானது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இதுதான் என்னையும் மிகவும் யோசிக்க வைத்தது. பொதுவாக ஒரு குற்றத்தை செய்தால்தான் தண்டனை என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் வள்ளுவர் செயலை விட எண்ணமே முக்கியம் என்கிறார். கண்டிப்பா. நான் திருடவில்லையே, திருட வேண்டும் என்று நினைத்துதானே பார்த்தேன் என்று கூட ஒருவர் நியாயம் கற்பிக்க கூடாது.
அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பதே தீமையானது என்று ஆணித்தரமாக சொல்றார். ஆமா, ஒரு செயல் நடப்பதற்கு முன்பே அதற்கான விதை மனதில்தான் விழுகிறது அப்படிங்கிறத அவர் மிக நுட்பமாக பதிவு செய்கிறார். இதை மாணவர்கள் ஒரு முக்கிய குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகிறார் என்ற கேள்விக்கு பிறர் பொருளை களவாட நினைப்பதே என்பதே சரியான விடை. சரி, அப்படி திருடிச் சேர்க்கும் செல்வத்திற்கு என்ன நடக்கும்? அது நிலைத்து நிற்குமா? அதற்கான விடையை அடுத்த குறளிலேயே அவர் கொடுத்து விடுகிறார். குறள் 4. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவுவது போலக் கெடும். அதாவது களவு மூலமாக, திருடுவதன் மூலமாக சேர்க்கப்படும் செல்வம் ஆரம்பத்தில் அளவிறந்து வளர்வது போல ஒரு மாயையை தரும். ஆனால் அது இறுதியில் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும். ஒரு தவறான அடித்தளத்தில் கட்டப்படும் கட்டிடம் தற்காலிகமாக உயரமாக தெரிந்தாலும் அது நிச்சயம் சரிந்துவிடும் என்பதைப் போன்ற ஒரு உளவியல் இது. சரியா சொன்னீங்க. ஆனா இந்த குறளை படிக்கும்போதே இலக்கண ரீதியாகவும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். ஓ, அந்த நயமறிக பகுதிதானே? ஆமா, தேர்வில் நயமறிக என்ற பகுதியில் எதுகை மோனை நயங்களை கண்டுபிடிக்க சொல்வார்கள். இந்த மூன்றாவது குறளான உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல் அப்படிங்கறத எடுத்துக்கொள்வோம். இதை இலக்கண பயிற்சிக்காக எப்படி அணுகலாம்? இது தேர்வை உளதியாக மதிப்பெண்களை பெற்றுத்தரும் ஒரு பகுதி. எதுகை என்பது சீர்களில் அல்லது அடிகளில் உள்ள இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இதுல முதல் அடியில் உள்ளத்தால் என்ற சொல் இருக்கிறது, இரண்டாம் அடியில் கள்ளத்தால் என்ற சொல் இருக்கிறது. இந்த இரண்டு சொற்களையும் உற்று நோக்கினால் உள்ளத்தால் கள்ளத்தால் என இரண்டிலும் இரண்டாம் எழுத்து இர் என ஒன்றி வந்திருக்கிறது. இதைத்தான் நாம் எதுகை நயம் என்கிறோம். ஆமாம், உள்ளத்தால் கள்ளத்தால் என்பதை தேர்வில் விடையாக எழுதினால் முழு மதிப்பெண் கிடைக்கும். இதை தவிர்த்து முதல் எழுத்து ஒன்றி வருவதை மோனை என்போம். இந்த இலக்கண குறிப்புகளை மாணவர்கள் ஒரு கையேட்டில் தனியாக குறித்துக் கொள்வது நல்லது. இப்போ நாம ஒரு மனிதனின் அகச்சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்ற அடுத்த பகுதிக்கு செல்வோம். ஊக்கமுடைமை. உங்களை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு எது உண்மையான நிலையான செல்வம்? அன்றாட வாழ்க்கையில் நாம பணம், சொத்து, தங்கம் போன்றவற்றைத்தான் செல்வம் என்று நினைக்கிறோம். ஆனால் குறள் 5 அதற்கான தெளிவான மாற்று விடை இருக்கிறது. உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு நிலையான செல்வம். மற்ற பொருள் செல்வங்களெல்லாம் நிலைத்து நில்லாமல் காலப்போக்கில் அழிந்துவிடக்கூடியவை. அப்போ தேர்வில் நிலையான செல்வம் எது என்று கேட்டால் சிறிதும் யோசிக்காமல் ஊக்கம் என்று விடையளிக்க வேண்டும். அந்த ஊக்கம் ஒருவரிடம் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை அடுத்த குறள் மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. குறள் 6. ஆக்கம் அதவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. தளராத ஊக்கம் உள்ளவனிடம் ஆக்கம், அதாவது செல்வம், தானே வழிகேட்டுக் கொண்டு செல்லுமாம். செல்வத்தை நாம் தேடி போக வேண்டியதில்லை. நம்மிடம் ஊக்கம் இருந்தால் அது நம் முகவரியை தேடி வரும் என்ற நேர்மறையான சிந்தனை இது. செல்வத்தை ஒரு மனிதனைப் போல உருவகப்படுத்தி அது வழிகேட்டு வரும் என்று சொல்வது மிக சிறந்த இலக்கிய நயம். இதே ஊக்கமுடைமை அதிகாரத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சி வழி உருவகத்தை 7வது குறளில் வள்ளுவர் தருகிறார். வெள்ளத்து அணைய மலர்நீற்ற மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த குறளை படிக்கும் மாணவர்கள் தங்கள் மனக்கண்ணில் ஒரு குளத்தை கற்பனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு குளத்தில் தண்ணீர் எந்த அளவிற்கு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு தாமரை போன்ற நீர்ப்பூக்களின் தண்டும் உயரமாக வளரும். தண்ணீர் குறைந்தால் தண்டின் உயரமும் குறையும். அதுபோல மனிதர்களின் மனதில் ஊக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்வில் உயர்வார்கள். மிக சரியான விளக்கம். நீரின் உயரம் என்பது பூவின் உயரம், ஊக்கத்தின் அளவு என்பது மனிதனின் உயர்வு. இந்த ஒப்பீட்டை மனதில் இருத்திக் கொண்டால் குறளின் பொருள் எப்போதுமே மறக்காது. இதைத் தொடர்ந்து வரும் 8வது குறளும் இதே தளத்தில் பயணிக்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. எண்ணுவதை எப்போதுமே உயர்வாகவே எண்ண வேண்டும். நாம் எண்ணியதை அடையாவிட்டாலும் அந்த உயர்ந்த எண்ணத்தை கைவிடக்கூடாது என்கிறது இந்த குறள். இலக்கை அடைவதை விட இலக்கை நோக்கி உயர்ந்து சிந்திப்பதே ஒரு வெற்றிதான். இப்போ நாம புத்தகத்தின் பின்புறம் உள்ள தேர்வு குறிப்புகளுக்கு வரலாம். அங்கு சில சிந்தனை கேள்விகள் உள்ளன. ஆமாம். முதல் கேள்வி ஒரு ஒப்பீடு. ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையாரின் புகழ்பெற்ற ஆத்திச்சூடி வரி. இந்த வரிக்கு தொடர்புடைய திருக்குறளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஔவையார் ஊக்கத்தை கைவிடாதே என்று நேரடியாகச் சொல்கிறார். இதை நாம் சற்று முன் பார்த்த 5வது குறளோடு மிக சரியாக பொருத்தலாம்.
உள்ளம் உடைமை உடைமை, பொருள் உடைமை நில்லாத நீங்கிவிடும். ஊக்கம் மட்டுமே நிலையான செல்வம் என்று வள்ளுவர் சொல்வதும், அந்த ஊக்கத்தை கைவிடக்கூடாது என்று ஔவையார் சொல்வதும் ஒரே மையக்கருத்தைத்தான் சுற்றி வருகின்றன. எனவே இந்த 2 வரிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அடுத்ததாக புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கதை இணைப்பு. ஒரு சூழ்நிலை வினாவாக இதை நீங்க பார்க்கலாம். தேர்வில் இப்படிப்பட்ட கேள்விகள் மாணவர்களின் புரிதலை சோதிக்க கேட்கப்படும். அந்த கதை என்னன்னு சொல்லுங்க. கதை இதுதான். வேலன் என்ற ஒரு மாணவன் பள்ளியில் நடக்கும் பேச்சுப் போட்டியில் கலந்து கொள்ள தயங்குகிறான். அவனுடைய அப்பா காரணம் கேட்க, அமுதன் என்னைவிட நன்றாக பேசுவான், அவனுக்குத்தான் பரிசு கிடைக்கும் என்கிறான் வேலன். அதற்கு அப்பா என்ன சொல்றார்? வெற்றியும் தோல்வியும் இயல்பு. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும் என்று ஊக்கமளிக்கிறார். இதை கேட்ட வேலன் உற்சாகமாகி போட்டியில் பெயர் கொடுக்கிறான். இந்த கதைக்கு பொருத்தமான குறளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த கதையின் மையக்கருத்து ஊக்கம் இருந்தால் உயர்வு வரும் என்பதுதான். நாம சற்று முன் பேசிய அந்த தண்ணீர் குளத்தின் உதாரணம்தான் இதற்கு சரியான விடை. வெள்ளத்து அணைய மலர் நீற்றம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்ற குறள்தான் இந்த கதைக்கு சரியாக பொருந்தும். தேர்வில் இந்த கதையை கொடுத்து கேட்டால் இந்த குறளை எழுதி அதற்கான பொருளை விளக்க வேண்டும். இப்போது நாம் இந்த உரையாடலின் அடுத்த பகுதிக்கு வந்துவிட்டோம். பயனிலச் சொல்லாமை, அதாவது பயனற்ற வீணான வார்த்தைகளை பேசாமல் இருப்பது. இதில் குறள் 9 மற்றும் 10 இடம்பெறுகின்றன. 9வது குறள், அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயனில்லாத சொல். நன்மை எது என்று ஆராயும் அறிவுடையவர்கள் பயன்தராத சொற்களை ஒருபோதும் பேச மாட்டார்கள். இதையே ஒரு மதிப்பீட்டு வினாவாகவும் கேட்டிருக்கிறார்கள். ஆராயும் அறிவு உடையவர்கள் எத்தகைய சொற்களை பேச மாட்டார்கள்? இதற்கான விடை மிகவும் நேரடியானது. பயன் தராத சொற்களை. தேர்விற்கு இதை நினைவில் கொள்வது மிகவும் அவசியம். சரி, பயன் தராத சொற்களை பேசக்கூடாது என்றால் எப்படிப்பட்ட சொற்களை பேச வேண்டும்? அதற்கான விடையை 10வது குறளில் காண்கிறோம். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல், சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல். இந்த குறளில் சொல் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து ஒரு அழுத்தத்தை தருகிறது. பயனுள்ள சொற்களை மட்டுமே பேச வேண்டும், பயனில்லாத சொற்களை பேசாமல் விடுத்துவிட வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான இலக்கண பயிற்சியான பிரித்து எழுதுதல் மற்றும் சேர்த்து எழுதுதல் பகுதிக்கு நாம் இப்போது செல்லலாம். தேர்வில் கட்டாயம் கேட்கப்படும் 1 மதிப்பெண் கேள்விகள் இவை. முதல் சொல் பொருள் உடைமை. இதை எப்படி பிரிப்பது என்று பார்ப்போம். பொருள் கூட்டல் உடைமை என்று பிரிக்க வேண்டும். இதில் நிலைமொழியின் ஈற்றில் உள்ள இழ் மற்றும் வறுமொழியின் முதலில் உள்ள உ ஆகிய 2 எழுத்துகளும் சேர்ந்து லு என புணர்ந்து பொருளுடைமை என மாறுகிறது. மிக துல்லியமான இலக்கண விளக்கம். அடுத்த சேர்த்து எழுதுதலில் 2 முக்கியமான சொற்கள் உள்ளன. ஒன்று உள்ளுவது கூட்டல் எல்லாம். இதைச் சேர்த்து எழுதினால் உள்ளுவதெல்லாம் என்று கிடைக்கும். இங்கு து என்பதில் உள்ள உகரம் கெட்டு து கூட்டல் ஏ தே என்று மாறி புணர்கிறது. 2வது சொல் பயன் கூட்டல் இலா. இதை சேர்த்து எழுதினால் பயனிலா என்று கிடைக்கும். இதில் இன் கூட்டல் இ நீ என்று மாறும். இந்த 3 சொற்களையும் மாணவர்கள் எழுத்துப்பிழையின்றி எழுதி பழக வேண்டும். சரி, நாம் இந்த தேர்வு வழிகாட்டியின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்துவிட்டோம். ஆமாம், அந்த விரைவு வினாவிடை பகுதிதானே? சரியா சொன்னீங்க. இதுவரை நாம் பார்த்த 10 குறள்களையும் அதன் பொருளையும் இலக்கணத்தையும் மூளையில் நிரந்தரமாக பதிய வைக்க நாம் ஒரு விரிவான விரைவு வினாவிடை பகுதியை செய்யப் போகிறோம். ஒரு தேர்வு அறையில் எப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் வருமோ அந்த எல்லா சாத்தியக்கூறுகளையும் சுருக்கமாக ஒரு வார்த்தை அல்லது ஒரு வாக்கியத்தில் நாம் பரிமாறிக்கொள்வோம். நான் கேள்விகளை கேட்கிறேன், நீங்கள் பதிலளியுங்கள். இது மாணவர்களின் நினைவாற்றலை சோதிக்க ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். தொடங்குங்கள். எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று? அமிழ்தமே ஆனாலும் தனித்து உண்பது. எது முகர்ந்தவுடன் வாடும்? அனிச்சமலர். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினாள். எது தீமையானது? பிறர் பொருளை களவாட நினைப்பது. திருடுவதால் வரும் செல்வம் எப்படி அழியும்? வளர்வது போல தோன்றி அழியும். ஒரு மனிதனுக்கு நிலையான செல்வம் எது? ஊக்கம். எது நில்லாது நீங்கிவிடும்? பொருளுடைமை. ஆக்கம் யாரிடம் வழி கேட்டுச் செல்லும்? தளராத ஊக்கமுடையவனிடம். நீர்ப்பூக்களின் தண்டு எதன் அளவிற்கு உயரும்? நீரின் உயரத்திற்கேற்ப. மனிதர்களின் உயர்வு எதை பொறுத்தது? அவர்களின் ஊக்கத்தின் அளவை பொறுத்தது. நாம் எதை உயர்வாக எண்ண வேண்டும்? எண்ணுவதையெல்லாம் உயர்வாக எண்ண வேண்டும். ஆராயும் அறிவுடையவர்கள் எதை பேச மாட்டார்கள்? பயன்தராத சொற்களை.
நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும்? பயனுள்ள சொற்களை. பொருளுடைமை என்பதை பிரித்து எழுதுக. பொருள் கூட்டல் உடைமை. பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்து எழுதுக. பயனிலா. உள்ளத்தால் கள்ளத்தால் இதில் உள்ள நயம் என்ன? எதுகை நயம். ஊக்கமது கைவிடேல் என்ற ஆத்திச்சூடி வரியோடு தொடர்புடைய குரல் எது? உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் என்ற குறள். மாணவன் வேலன் கதைக்கு சரியான குரல் எது? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த பகுப்பாய்வு ஒரு முழுமையான திருப்புதலாக அமைந்தது. தேர்வுக்குச் செல்லும் முன் இந்த கேள்வி பதில்களை ஒருமுறை கேட்டுவிட்டுச் சென்றாலே போதுமானது என்று நினைக்கிறேன். அத்தனை கேள்விகளுக்கும் விடை கச்சிதமாக வந்து விழுந்தது. ஆமாம்.